அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 ராசியின் அதிபதியான குரு பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது? கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக 2025 குரு பெயர்ச்சி எந்தெந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது? அதே வேளையில் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்தில் மிக வலுவாக 6ஆம் இடத்திலிருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். குரு பகவானினுடைய இந்த பெயர்ச்சி எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது. ஏனென்றால் நவகிரகங்களின் அரசன், வானியல் தலைவன், முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் தான் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஏற்படுத்துவாருங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் 2025 மிகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. மேலும் குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். பிப்ரவரி மாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்தில் நேர்கதியிலும், மே மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைவார். 2025ஆம் ஆண்டில் இருந்து 2026 மே மாதம் வரைக்குமே 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த குரு பயிற்சி என்பது எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக 2025ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆனால் அதே வேளையில் சனி அர்த்தாஷ்டக சனியாக 4இல் அமர்கிறார் திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் இருந்து தான் அமரப்போகிறார். எனவே சனியின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சற்று அலட்சியமாக செயல்படக்கூடாது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து தைரியத்தை வலுப்படுத்தக்கூடிய, வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராகு 3ஆம் இடத்திற்குள்ளும் கேது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திற்குள்ளும் நுழைவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. குரு மட்டுமல்ல, பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு தற்போதுதான் மிகவும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறக்கூடிய வலுவான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே 2025 குரு பயிற்சியில் நீங்கள் கனவில் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவை அனைத்தும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும். சொந்தமாக வீடு, அடிப்படையாக தேவையான நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்துமே நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் முற்றிலுமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ராசியின் அதிபதியான குரு பகவான் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சியும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி அடையக்கூடிய இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார். 3 மற்றும்
மற்றும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் பார்வை காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு முற்றிலுமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. குறிப்பாக 7ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. 7ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பெரிய அளவுல தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை ஏற்படுத்தி வந்த நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல காரிய தடைகள் முற்றிலுமாக ஜென்மராசியை பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையால் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி நிறைவாக கிடைக்கும். தன லாபத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் காரிய முடிவுகள் திட்டவட்டமாக மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது 5ஆம் பார்வையாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. தொழில், உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணிகளாக இருந்தாலும் லாபம் உயர்வை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் முற்றிலுமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை முற்றிலும் பெறக்கூடிய முதன்மையான ராசியாக தனுசு ராசி இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே துணிந்து தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். உங்களுடைய சொந்த விருப்பங்கள், கனவில் கண்டவை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான யோகத்தை லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக பெண்மணிகள் நினைத்தபடியே திருமணம் கைகூடும். புத்திர பாக்கியமும் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவில் மன வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு பல்வேறு வகையில முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு, தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக மனதில் புதைத்து வைத்திருந்த பல சங்கடங்களுக்கு முற்றிலும் நிறைவான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் தீர்வு காண்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும். சொந்த காலில் நிற்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் 2025 குரு பயிற்சி துவங்குவதற்கு முன் மே மாதத்தில் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுப்பாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான்